அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. வணக்கம் சார். சார், சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி இந்தியில வந்து அமலுக்கு வருது. ஆனால் எதுக்கு அதை பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். இன்னொன்று சார், ஜிஎஸ்டியில் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் மக்களுடைய பணம்லாம் வந்து சேர்க்கப்படும், 12% இருந்த 99% பொருட்களை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் 5% ஜிஎஸ்டிக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போது கடந்த 8 வருஷமாக இதனால வந்து மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நாங்கள் வந்து இது குறைக்கிறோம் அப்படின்றத அவங்களே இது வந்து ஒத்துக்கிற மாதிரி தானே. இவ்வளோ நாள் ஏற்றி வச்சுட்டு இப்போ குறைக்கிறாங்கன்னா மக்களுக்கே அது புரியும்ல, நம்மளை இத்தனை வருஷம் அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்றது. அதில் எந்த விதமான கூச்சமே இல்லாமல் நான் காலையிலேருந்து பார்க்குறேன். குறிப்பாக வந்து தீபாவளி பரிசு, நவராத்திரி பரிசுன்னு சொல்கிறது வேறு. வானொலிகளில் வந்து முழுக்க முழுக்க வந்து விளம்பரம். மோடி வந்து இவ்வளோ பெரிய பரிசு அறிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி வந்து 2.5 லட்சம் கோடி வந்து தான் மூலமாக வந்து வரி வரும் அப்படின்லாம் சொல்லி வந்து முழுக்க அரசு தன்னுடைய பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. 55 லட்சம் கோடி ரூபாய் இந்த 8 ஆண்டுகளில் இவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி பேரால் வந்து வசூல் பண்ணுது. அந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்தும் போதே வந்து பாசிதம் சொன்னார், நாங்கள் நினைத்த ஜிஎஸ்டி கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர்கள் வந்து முழுக்க மாநில நலனை, மாநில அதிகாரங்களை பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு முழுக்க வரி எல்லாமே வந்து ஒன்றியத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுப்போங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த நாட்டினுடைய கட்டமைப்புக்கு எதிரான, இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் இந்த நாட்டை உருவாக்கும் போது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க, இந்த நாடு இப்படி தான் இருக்கணும்னு உருவாக்கியிருப்பாங்க. அதற்கு எதிரான ஒரு கருத்து தான் அது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாநிலங்கள் உரிமைக்கு எதிராக இவர்கள் வந்து முழுக்க வரியை நாங்கள் வாங்கிக் கொள்வோம், அதற்கு பிறகு உங்களுக்கு பங்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி அதுவரை நீங்கள் வந்து வாங்கி கொண்டு வந்த வரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆகும், உங்களுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா, அதை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் முழுமையாக கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வசூல் பண்ணக்கூடிய இதில் வந்து நமக்கான பங்குன்னு ஒன்று வருது இல்லையா, அந்த பங்கையும் வந்து முழுசாக வருவதில்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த மாதிரியான வரி குறைப்பு நடவடிக்கை, இந்த ஸ்லாபை வந்து 18, 5 இது 2 மட்டும் தான் ஸ்லாபு, மீது எதுவும் கிடையாது. மிக அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும் 40% டேக்ஸு, அதாவது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், பயன்பாட்டில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து 40% டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரைட்டு. நான் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி பல லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகளை ஒழித்து கட்டிவிட்டு பல லட்சம் பல கோடி மக்களை வந்து இந்த ஜிஎஸ்டியின் காரணமாகவே வந்து தெருவில் நிற்க வச்ச அரசு மோடி அரசு. இந்த அரசு வசூல் பண்ண தொகை மட்டும் 55 லட்சம் கோடி இந்த 8 ஆண்டுகளில். இந்த 55 லட்சம் கோடியை வசூல் பண்ணிட்டு மாநிலங்களுக்கும் பங்கு தரலை, சரியான வகையில் வந்து மக்கள் பணிகளுக்கும் பயன்படுத்தலை, எதுவுமே செய்யலை. கொரோனா காலத்தில் கூட வந்து விடாமல் வசூல் பண்ணிட்டு இருந்த கும்பல் தான் இந்த கும்பல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மோடி வந்து இது பண்ணிட்டார் பண்ணுற, இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி. இப்போ பீகார் தேர்தலுக்கு எப்படி பெண்களுக்கு 10,000 அறிவிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த பிரச்சாரமாக தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து எல்லாவற்றையும் வந்து ஒரு இது மாதிரி தான் பார்க்க முடியும். குறிப்பாக இதனால் என்ன பயன் அப்படிங்கிறதுனா, இவ்வளோ நாள் நடந்ததில் வந்து அதை பற்றி குற்றத்தையே அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஒரு குழந்தை வந்து அடிபடுது, அந்த குழந்தைக்கு இது பண்ணிடுதுன்னா அந்த குழந்தை ஏன் அடிபட்டுச்சு, எதனால் பெற்றோருடைய கவனக்குறைவா, அது இந்த இது என்ன காரணம்னு சொல்லி பார்க்கணும். யாராவது வேணும்னு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைய அழுகையை நிப்பாட்டுறங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர அந்த அழுகுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இவ்வளவு நாள், அதாவது 25 கிலோ கொண்டு வந்த ஒரு அரிசி மூட்டையை டேக்ஸி போட்டாங்க. டேக்ஸி போடவும் என்ன பண்ணால் 26 கிலோ ஆக்கி வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து விதவிதமான டேக்ஸ் போட்டாங்க. அதான் நல்ல சிறப்பான விஷயம் வந்து நேரடியாக நிர்மலா சீதாராமன்ட்டே கேட்டாங்க. பன்னுக்கு ஒரு டேக்ஸு, ஜாமுக்கு ஒரு டேக்ஸு, ரெண்டையும் உள்ள ஒன்றா வச்சு ஜாம் பண்ணி விற்று அது ஒரு டேக்ஸ்ன்னு சொல்லி விதவிதமான டேக்ஸ் இருக்குது, இது எப்படி சரியாக இருக்குன்னு கேட்டாங்க. அது மாதிரியான ஒரு குழப்படியான ஒரு முறையாக தான் அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கு வந்து அதுக்கு சீர்திருத்தம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இதுலேயும் பல்வேறு பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள் வந்து வியாபாரிகள் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த முறை என்பது வந்து சரியான முறை கிடையாது. ஜிஎஸ்டி என்பதே வந்து இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஜிஎஸ்டியை கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி கட்டும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய பங்கு எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, அது வந்து உடனடியாக பிரிக்கப்பட்டு மாநிலத்தினுடைய அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த முறை சரியாக இருக்கும். இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பணத்தை வாங்கிக்குவோம், அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒரு ஜிஎஸ்டி வந்து இப்போ ஒரு நிறுவனம் கட்டலைன்னா, ஒரு கீழேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் வந்து ஒரு மேலே ஒரு பொருள் விற்கிறாங்க, அதில் வந்து சப்டியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் வாங்குறாரு,
அவருக்கு அடுத்து ஒரு பொருளை விற்கிறாங்க. அந்த 3வது கடைசியில் ஒரு தரப்பு வாங்கும் இல்லையா, இவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டி வாங்குவாங்க. இந்த செயினில் வந்து யாராவது ஒருத்தர் கட்டலைன்னா கூட அது அடுத்து உள்ளவர்கிட்ட போய் இப்போ இதான் சேரும். இவர் பணம் கட்டலைன்னா கூட இடையில உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீலர் பணம் கட்டலை, ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னா அது வந்து ஒன்று மேலே போய் சேரும், இல்லை கீழே இருக்கவங்களுடைய தலையில் விடியும். இது மாதிரி ஒரு அபத்தமான ஒரு நடைமுறையெல்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி சார் இந்த சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் இருக்காங்களே, இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், அதுக்குன்னு படித்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களுக்கு சம்பளமே அதிகமாக இருக்கும், இவங்க சம்பாதிக்கிறதுல அதில் அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு கண்ணு முன்னாடி வந்து நம்ம வந்து திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. ஒரு முதலாளியாக இருந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் பூராமே வந்து காலியாயிடுச்சு ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு வரி கட்டிட்டு இருந்தாங்க, அதுக்குரிய வணிக வரித்துறையில் போய் நம்ம பேசிக்கிட்டு வரி கட்டிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கமர்ஷியல் டேக்ஸில் இருந்துட்டு அப்படியே அவங்க முழுக்க அவர்களுடைய கரங்களுக்கு, ஒன்றிய அரசுடைய கரங்களுக்கு போனதுக்கு பிறகு அது என்ன நடைமுறை அவங்களால் செயல்படுத்த முடியாமல் அதுவும் வந்து அவங்க போடக்கூடிய டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதுக்கு கேட்டால் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் ரிபேட் வாங்கிக்கலாங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முதல் வச்சிருக்கக்கூடிய நபர்களாக சிறு குறு தொழிலதிபர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாமே வேலைக்கு போகக்கூடிய சூழலை விட்டு தொழிலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இது கூட இன்னமும் சிக்கலாக தான் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இந்த 18% போட்டுக்கிறதோ 5% போட்டுக்கிறதோ கூட வந்து இன்னமும் சிக்கலாக தான் இருக்குது. அதே நடைமுறை சிக்கல்கள் இதுலேயும் இருக்குதுங்கிறது தான் தகவல். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, நாங்கள் வந்து திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னா மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டியை உடனடியாக அவங்க கட்டும் பொழுதே, ஒரு நிறுவனம் கட்டும் பொழுதே அது உடனடியாக மாநில அரசினுடைய கணக்குக்கு வந்தாகணும் அப்படின்னா மட்டும்தான் சரியாக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. ட்ரம்ப் வந்து அதிபராக பதவி ஏற்றதுலேருந்து அவருடைய முழு டார்கெட்டுமே வந்து இந்தியாவை நோக்கி தான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்பும் வந்து மோடியும் நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் ட்ரம்ப் வந்து அதிபரானா இந்தியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து ஒரு நல்ல நட்புறவு வரும். இந்தியன்ஸ் வந்து மோடி சொல்லியிருந்தார், அமெரிக்காக்காரர்களை வந்து இந்திய விசாக்கு வாங்குறதுக்கு லைனில் நிற்க வைப்பேன்னு. இப்போ அதை வந்து தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா H1B விசா அப்படின்ட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அமெரிக்கா. அது என்னன்னா ஒன் டைம் விசா, ஆனால் 88 லட்சம் ரூபாய் வந்து கட்டணும், கிட்டத்தட்ட கோடிக்கிட்ட வந்து கட்டணும். அப்படின்னா நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதே நல்லா சம்பாதிக்கணும் தான், அதையுமே எடுத்து விசா வந்து கட்டிட்டோன்னா என்ன ரிட்டர்னோட வந்து வரப்போகிறாங்க அப்படின்றது ஒன்று. இவ்வளோ அவர் பண்ணிகிட்டே இருக்கார்ல சார், எதுக்குமே நண்பா என்னுடைய நாட்டுக்காக இது பண்ணாத அப்படின்ட்டு எதுவுமே வந்து கேட்க மாட்டாரா மோடி? இல்லை, பொதுவாக இந்த H1B விசா எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா 90களில் வந்து அமெரிக்காவில் இது போன்ற நிறுவனங்கள் வரும் பொழுது உலகம் முழுக்க ஒரு புதிய பொருளாதார கொள்கை நடைமுறை ஆகிடுச்சு. அப்போ பல்வேறு நாடுகள் வந்து இந்த அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கை மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா தனியார் மயத்தை ஆதரிக்கக்கூடிய இதை ஏற்றுக்கிட்டாங்க. யாரும் எங்கே வேணாலும் போய் தொழில் தொடங்கலாம். இப்போ ஒரு அமெரிக்காவை சேர்ந்த கோகோகோலா நிறுவனம் இந்தியாவில் வந்து வரலாம், பெப்சி வரலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தது அதுதான். பெப்சியும் கோகோகோலா வந்து உடனடியாக வந்தாங்க. அது மாதிரி வந்து நிறுவனங்கள் இந்த உலகம் முழுக்க வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய திறமையானவர்களை, இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய திறமையானவர்களை அங்கே வந்து வேலை செய்வதற்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்போ பெப்சி இருக்குன்னா பெப்சியில் இந்திரா நோய் போய் இருக்காங்க அப்படின்னா இந்திரா நோய் அவங்க வந்து இங்கேருந்து போகணும்னா அப்போ வந்து அவங்க வந்து H1B விசா அவங்களுக்கு கொடுக்குறது, அதன் மூலமாக பெப்சி நிறுவனத்தில் போய் பெப்சிக்கோல வேலை செய்கிறது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த H1B விசா. அதற்கு பிறகு வந்து மென்பொருள் துறையில் வந்து அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த, குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து அதிகம் பேர் வந்து அமெரிக்காவில் போய் வேலை செய்வதற்கு H1B விசா அதிகமாக இருந்தது. காரணம் என்னென்னா இந்த துறையில், மேற்படி துறையில் வந்து இவர்கள் வந்து வல்லுநர்கள், இவர்கள் வந்து அங்கேருந்து வேலை செய்வதை விட இங்கே வந்து வேலை செய்தால் இங்கே வேலை செய்யக்கூடிய அமெரிக்கர்கள் அவர்களிடமிருந்து வேலை கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு வந்து ஒரு 500 பேர் கொண்ட ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து இத்தனை பேர் 15 பேர் அனுப்பலாம், 20 பேர் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இருந்து இங்கேருந்து போய் வேலை செய்கிறாங்க. அது ஒரு அதிகபட்சம் 6 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வேலை செய்கிறது. இந்த மாதிரியான அடிப்படையில் தான் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது தான் கட்டணத்தை வந்து 88 லட்சம் ரூபாய்க்காக, அதாவது அப்ளை பண்ணணும்னா கூட இருந்து அதுவும் வேலை பார்க்குற கட்ட முடியாது, கம்பெனி தான் கட்டணும். எந்த கம்பெனி இனிமேல் அனுப்ப போகிறாங்க? ஒரு ஆளுக்கு 5 பேர் அனுப்புகிறாங்கன்னா எவ்வளோ? 4 கோடி ரூபா ஆச்சு. 4 கோடி ரூபா எந்த கம்பெனி கட்டி வந்து அனுப்ப போகிறாங்க? அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ என்னன்னா இது வந்து இனிமேல் வரக்கூடிய
நபர்களுக்கான ஒரு தடையை வந்து மறைமுக தடையை போட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அவர் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ அவர் அந்த பயந்துட்டு தான் இப்போ லீவில் வந்தவங்க பூரா வந்து அலறி அடிச்சுட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு ஓடினாங்க பார்த்தீங்களா. அதனால விமான கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இவர் என்ன வாங்கி அம்பானிக்கு கொடுக்கணும், மாஸ்கோவில் எண்ணெய் வாங்கி அம்பானிக்கு கொடுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. அங்கே ரஷ்யாவில் வாங்கக்கூடிய எண்ணெயை இந்திய நிறுவனங்கள் வாங்குதானா? இல்லை, இந்திய நிறுவனங்களும் வாங்குறது இல்லை. அப்போ யார் பயன்படுத்துகிறான்னா அதை அம்பானி மட்டும் தான் பயன்படுத்துகிறாரு. இவருடைய தனிப்பட்ட ஒரே ஒரு நபருக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு மென்பொருள் துறையை பயின்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கஷ்டப்படணும், அந்த நிறுவனங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும். மோடியினுடைய அரசினுடைய பல்வேறு தோல்விகளில் இதுவும் ஒன்று. ஸோ சென்னை ஒன் ஆப் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பொது போக்குவரத்துகள், அது பஸ்ஸாக இருக்கட்டும், மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், புறநகர் ரயிலாக இருக்கட்டும், ஆட்டோ அப்படின்ட்டு எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு QR கோட்லேயே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நிச்சயமாக இதனால பொதுமக்களுக்கு வந்து பயன்பாடுகள் இருக்கும். அதை பற்றி நம்மளுடைய நிகழ்ச்சியில் குறிப்பாக முதலமைச்சருடைய இந்த அறிமுகம் ரொம்ப அருமையான திட்டம் தான் சென்னை ஒன் ஆப்புங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறவர்களுடைய நம்பர் வந்து ரொம்ப அதிகம். சென்னைக்கு வந்து பல்வேறு வேலைகளுக்காக, அதாவது ஒரு நாள் சென்னைக்கு வந்துட்டு போகிறவங்க, இங்கே இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கும், அதுக்கு வந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்க. இங்கே அரசு துறையில் ஏதாவது வேலை இருக்கும், தனியார் துறையில் வேலை இருக்கும். இந்த மாதிரி பல இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இங்கே சென்னை நகரத்துக்கு ஆமாம் வந்துட்டு போகக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆப் வந்து பெரிய அளவில் பயன்படும். குறிப்பாக சென்னைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பல்வேறு வேலைகளுக்காக பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடியவர், ஒரே அலுவலகத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு சூழலில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும். இப்போ மெட்ரோவில் போய் நீங்கள் வந்து இறங்குறீங்கன்னா மெட்ரோ போகாத ஏரியான்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் மயிலாப்பூர் இந்த பகுதியில் வந்து மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பறக்கும் முறையில் பயன்படுது. ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அரசியல் தோட்டத்தில் இறங்கினோம்னா ஆப்போசிட் சைடு போனீங்கன்னா வந்து சிந்தாரிப்பேட்டை பறக்கும் முறையில் இருக்குது. அதில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் மயிலாப்பூரோ இல்லை கஸ்தூரி நகர் அப்படியே போய் நீங்கள் வேலைச்சேரி வரைக்கும் போகணும் ட்ரெயின். ஸோ அப்போ அந்த மாதிரியான இப்போ எங்கெல்லாம் வந்து மெட்ரோ சர்வீஸ் இல்லையோ அந்த இடத்துல வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அங்கிட்டிருந்து இறங்கி நீங்கள் வந்து இப்போ பொது போக்குவரத்தான பஸ்ஸு பேருந்து வருதா அந்த பஸ்ஸை பயன்படுத்திக்கலாம். இப்படியான ஒரு எல்லோருக்குமான ஒரே டிக்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த சென்னை நகரத்தினுடைய போக்குவரத்தை வந்து ஒருங்கமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல திட்டம் இது. ஏன்னா இது ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பேர் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு 2 மாதம் 3 மாதம் தெரிய வந்துடும். இதனால் வந்து எவ்வளோ மிச்சமாக போகுது அப்படிங்கிறது, ஆமாம் நேரம் இதெல்லாம் மிச்சமாக போகுது. இந்த ஆப்பினுடைய வெற்றி என்னங்கிறது ஆனால் அதனுடைய டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு 3 மாதத்துலேயே நம்மளுடைய அரசுலேருந்து தகவல் வரும். சார், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அரசியலில் வந்து நீங்கள் தான் இதில் வந்து கொண்டு வர மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன்வைக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் சரியாக தானே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றார் சார் அவர். இல்லை, பணம் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவேன்னு பேசியதே அவர் தான். நீ 10,000 கோடி ரூபாய்க்கு கூட கொடுத்தாலும் கூட நான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு பதில் சொன்னவர் நம்மளுடைய முதலமைச்சர். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே அவர் கேட்குறாரு, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வது திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இதே வார்த்தையை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மும்மொழி கொள்கையை கேட்டு கைவிட்ட மகாராஷ்டிராவில் போய் இவர் கேட்கணும். அவங்க வந்து இருமொழி கொள்கைக்கு திரும்பிட்டாங்கல்ல, அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து பேசுங்க. அவர் வந்து என்னென்ன சொல்கிறார், தர்மேந்திர பிரதான் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து தமிழை தவிர கன்னடம் சொல்லிக் கொடுக்குறாங்க, உருது சொல்லிக் கொடுக்குறாங்க, மலையாளம் சொல்லித்தராங்க, அரசு பள்ளிகளில் இது மாதிரியான பள்ளியில் சொல்லித்தரும்போது அது மும்மொழி கொள்கை இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க. அது மும்மொழி கொள்கையே கிடையாது. அங்கே வந்து இருமொழி தான் இருக்கும். அங்கே தமிழுக்கு மாற்றாக அங்கே வந்து உருது பள்ளினா உருது சொல்லித் தருவாங்க. மலையாளம் அந்த மலையாளத்து கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய சில பள்ளிகளில் வந்து மலையாளம் சொல்லித் தருவாங்க. கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கன்னடம் சொல்லித் தருவாங்க. இது மாதிரி இருக்கிறது தான் வந்து நிறைய இங்கே இருக்குது, பள்ளிகள் இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே வந்து மும்மொழி கொள்கையில் நடைமுறையில் கிடையாது. தமிழில் கம்பல்சரி லாங்குவேஜ் திணிக்கலாங்க, அவ்வளோதான். அது அங்கே வேணும்னா கற்றுக்கலாம். அது வந்து ஒரு ஃபெயில் போட்டு அதை வந்து இது பண்ண கிடையாது. அவங்களுக்கு வந்து பொது இதில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் கன்னடத்தில் எழுதி தாய்மொழியில் எழுதி வந்துடலாம். அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இங்கே வழங்கப்படுது. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் சொல்கிறபடி நாங்கள் வந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பார்ப்பனரை வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆகியிருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. எங்கே? மகாராஷ்டிராவில்
ஃபட்னாவிஸுங்கிறவர் வந்து ஒரு சித்பவன் பார்ப்பனர். அவரை வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகிக்கிறது வந்து எவ்வளவு கடினமான காரியம். குறிப்பாக மராத்தியர்களை ஏமாற்றி விட்டு இந்த காரியத்தை சாதித்தது போல நாங்கள் உணர்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து சாதி ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. அப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள தான் தீரணும் அப்படின்னு தமிழ்நாட்டை சொல்வதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குதுன்னா என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி தான் சொல்லியாச்சு. பிரச்சனையை தான் நாங்கள் வந்து 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி தான் நாங்கள் வந்து விலக்கு வாங்கியாச்சு. இந்தியா என்பது பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நம்ம ஒரு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க கூட இட்ஸ் கண்ட்ரிஸ் தான் அது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு தனித்த தேசிய அடையாளம் இருக்குது. தமிழ் தேசிய அடையாளம் தமிழர்களுக்கு உண்டு, மலையாள தேசிய அடையாளம் என்பது மலையாளிகளுக்கு உண்டு, கன்னட தேசிய அடையாளம் என்பது கன்னடர்களுக்கு உண்டு. இதெல்லாம் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து தான் இந்தியாங்கிற ஒரு நாடாக வைத்து நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிங்கிற ஒரு பேரை சொல்லி நாம் இயங்கி வருகிறோம். அதுக்கான ஒரு சட்டத்தை விதித்து அதனுடைய அடிப்படையில் இயங்கி வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான தனித்தனியான உரிமைகளை வந்து நம்ம இருக்குது, பல்வேறு பிரிவுகள் இருக்குது. இப்போ வந்து ஆந்திரா தனியாக பிரிஞ்சு தெலுங்கானா பிரியும் போது லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்து ஆந்திராவுக்கான புதிய கட்டமைப்பு வசதிகளும் தெலுங்கானாக்கான புதிய கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கி கொடுத்தாங்க. இது மாதிரி ஒரு மாநிலங்கள் பிரியும் போது கூட அதுக்கான ஒரு கட்டமைப்பு வசதிகளை கொடுத்து பணத்தை கொடுத்து சரி பண்ணி அதை அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா இருமொழி கொள்கை இங்கே இருக்கட்டும். நீங்கள் ஹிந்தி அதுவும் அந்த படிக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, தேவைப்பட்டால் அவங்க படிச்சுக்கிட்டோம். சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, அதில் ஹிந்தி தேவைன்னா ஹிந்தி போய் அங்கே போய் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். இது மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசுடைய கேந்திர வித்யாலயா கேவி ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் படித்தாலும் ஹிந்தி கட்டாயம் தான், அங்கே போய் தேவைன்னா படிச்சுக்கிட்டோம். இதை தாண்டி வந்து தேவையே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு மொழியை எதற்காக மாணவர்கள் படிக்கணும்? இப்போ நான் ஜப்பான் போகிறேன்னு முடிவெடுத்தால் நான் வந்து ஒரு ஜப்பான் சொல்லித்தரக்கூடிய ஜப்பானீஸ் மொழி சொல்லித்தரக்கூடிய ஒரு இடத்துல போய் நான் படிக்கலாம். நான் சைனா போகணும், சைனாவில் போய் என்னுடைய தொழிலை தொடங்க போகிறேன்னா கூட அங்கே போய் கற்றுக்கிறதோ அல்லது இங்கேருந்தே கற்றுட்டு போகிறது, அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகிறோம், உலகளாவிய அளவில் வேணும் அப்படின்னா டோஃபல் அதெல்லாம் எழுதி பாஸ் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தகுதியை வளர்த்து கொண்டு அப்படி போகிறது இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியில் போகிறவங்களுக்கு தான் தேவைக்கு. எதுக்காக இந்த மாதிரி வந்து 1000 பேர்த்தில் 2 பேர் வெளிநாட்டுக்கு போக போகிறான், அவன் டோஃபல் எழுதி போகிறான், அவன் படிச்சுப்பான், ஐஇடிஎல்ஸு டோஃபலோ எழுதுறான்னா வந்து அந்த 1000ல் 2 பேர் தான் போகிறான். ஏன் சம்மந்தமே இல்லாமல் 1000 பேரும் அந்த இதை படிக்கணுங்கிறத ஒரு கேள்வி. நமக்கு வந்து தொடர்பு மொழியாக ஆங்கிலமும் இது ஆட்சி மொழியாக தமிழும் இங்கே இருப்பது என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை வச்சுருக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் இதே நிலை விஷயத்தை போய் ஏன் இப்போ மகாராஷ்டிராவில் போய் கேட்கக்கூடாதா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இதே தர்மேந்திர பிரதான் உண்மையாலுமே அவர் வந்து திடமான மனது இருந்தால் அவர் போய் அங்கே போய் உட்காந்துட்டு மும்பையில் உட்காந்துட்டு போய் கேட்கட்டும். தமிழ்நாட்டில் வந்து கேட்குறாருல்ல, அதுவும் பொய்யும் பொருட்டமாக சொல்லிட்டு இருக்காரு, நான் அவ்வளோ கொடுத்துட்டேன் இவ்வளோ கொடுத்துட்டேன். அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எத்தனை முறை டெல்லியில் போய் மனு கொடுத்துட்டு வர்றாரு. இன்னொரு சார் அதில் அந்த ரூலே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதாவது புதிய கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் வந்து உங்களுக்கான நிதி கொடுப்போம் அப்படின்ற அந்த ப்ரோட்டோக்காலே இல்லை. அது வந்து இவங்களா சொல்கிறது தான். ஏங்க கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குங்க, நம்மளுடைய முடிவும் அதில் இருக்கணும். அவங்க மட்டும் முடிவெடுக்க முடியாது. நம்ம அது மாநில பட்டியலையும் இருக்குது, இப்போ ஒன்றிய அரசினுடைய பட்டியலும் இருக்குது, பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ இந்த முடிவுகள்லாம் வந்து அவர் மட்டுமே எடுக்க முடியாது. நாம் என்ன படிக்கணும் அதனால தான் நம்ம வந்து மாநில கல்விக் கொள்கை நம்ம உருவாக்குறோம். நமக்கான ஒரு மாநில கல்விக் கொள்கை எதுக்காக உருவாக்குறோம்? நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குங்க போய் உருவாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இதெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் முடியாது. நீங்கள் வந்து பணம் கொடுக்குறது, இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதன் அடிப்படையில் ஆசிரியர்களை வேலைக்கு எடுத்து அதன் அடிப்படையில் வந்து வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி நடத்தும் போது அதுக்கான பணத்தை யார் தரணும்? நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தானே இது வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல. அப்போ திடீர்னு இது ஒரு காரணமாக சொல்லி நிப்பாட்டிங்கன்னா என்ன இது? அப்போ நீங்கள் ஒரு பிரிவினைவாதத்தை நீங்கள் தான் தோன்றீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். தர்மேந்திர பிரதான் வந்து இந்த பொறுப்புக்கே லாய்க்கு இல்லாததான் தான் தெரியுது. மீண்டும் மீண்டும் வந்து இது ஒரு மொழிச்சண்டை போட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இந்தியா முழுவதும் வந்து இந்திக்கு எதிரான சிந்தனை ஓடிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் இந்திக்கு எதிரான பிரச்சாரம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் ஹிந்தியை பிடித்து கொண்டு இவர்கள் வந்து எதற்காக வந்து இப்படி நம்மகிட்ட வந்து அதிகாரம் செலுத்த முனைகிறார்கள்னு தெரியல.
சார் நாகப்பட்டினம்ல ஒரு கட்சியுடைய தலைவர் போயிட்டு அந்த வீக்கெண்டு கட்சி அப்படின்னு கூட சொல்ல அவங்கள அங்கே போயிட்டு வந்து பேசியிருக்கும் போது அவர் சொன்ன முக்காவாசி விஷயங்கள் எல்லாமே வந்து பொய்யா இருக்கு அப்படின்ட்டு சொல்றது யாரா இருக்காங்கன்னா நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வந்து சொல்றாரு. இன்னொன்று வந்து அவங்க சொன்ன இன்னொரு பயில வந்து பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் வந்து ஒண்ணுமே இல்லை இங்கே சரியா இல்லை அப்படின்ட்டு. ஆனா திமுக அரசு அதில் மிகப்பெரிய சாதனையை வந்து படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்க முடியும். அவரு கொஞ்சம் கூட இது இல்லாமல் கையில் வந்து டேட்டா இதை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்த வசனங்களை வைத்துக்கொண்டு பேசுகிறாரு. சினிமாவில் நடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஓகே, பேசிட்டு போட்டோம். அவர் ஒரு இந்தியாவில் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதனால் வந்து பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கியராஜ் ஆரம்பிச்சிருக்காரு, யாரோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். தேர்தலை சந்திக்கும் போது, மக்கள்கிட்ட சந்திக்கும் போது நீங்கள் வந்து மக்களுடைய உண்மையான பிரச்சனையை பற்றி பேசணும். நாகப்பட்டினத்தில் வீட்டுக்கு வந்து கொலா போட்டு காவேரி தண்ணி வந்துட்டுருக்கு. இவர் பேசின அன்னைக்கு கூட வந்து காவேரி தண்ணியில் குளிச்சுட்டு தான் பாதி பேர் வந்திருப்பாங்க. இவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியை மக்கள் வந்து நீ நீ வந்து ஒரு ரோட்டில் பிரச்சாரத்துக்கு வர, நீ வந்து நீ பேசும் பொழுது நீ வந்து ஒரு புதிய மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னா அவங்க கூட எங்கேஜ் ஆவாங்க. நீ சம்பந்தமே இல்லாமல் ஏற்கனவே அதாவது இது வந்து சார் அவருக்கு காவேரி கூட்டு குடிநீர் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அது எப்படி திட்டம், அந்த திட்டம் என்ன காவேரி கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிறது வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிடுச்சு. இது சாதாரண வேலை கிடையாது. கலைஞரும் அன்றைக்கு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருக்காரு. எவ்வளோ பெரிய வேலையில் அவங்க செஞ்சாங்கங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னா, செஞ்சு முடித்து கொள்ளிடத்துலேருந்து பல ட்ரில்லியன் தண்ணி வந்து போயிட்டுருக்குது நாகப்பட்டினத்துக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து கேட்கும் போதே வந்து அதாவது அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இவரை பார்த்தா பப்புன் மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி வந்து அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடல்சார் கல்லூரியை ஏன் கொண்டு வரலை நீங்கள்? இவ்வளோ மீனவர்கள் இருக்காங்களே இங்கே, நீங்கள் ஒரு கடல்சார் கல்லூரியை ஏன் கொண்டு வரலாமா இல்லையா? ஏன் நடத்தாமல் இருக்கீங்க? 2012 அறிவித்து ஜெயலலிதா காலத்தில் அறிவித்தது. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது கடல்சார் கல்லூரியை வந்து கடல்சார் பல்கலைக்கழகமாக மாற்றி அதற்கு பெயர் ஜெயலலிதா பெயரை வைத்து, அந்த ஜெயலலிதா பெயர் வைத்ததை வந்து ஆளுநர் அனுமதி கொடுக்காமல் தமிழ்நாடு அரசு வந்து திமுக அரசு எம்கே ஸ்டாலின் வந்து பதவியில் உட்காந்து ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. மசோதா நிறைவேற்றி அவருக்கு அனுப்பி அந்த அளவுக்கு வந்து செய்து முடிச்சாச்சு. இந்த செய்தியை வந்து சாதாரண டெய்லி பேப்பர் படிக்கக்கூடிய மக்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் வந்து நான் கிடுக்கிப்படியாக கேள்வி கேட்குறேங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இப்போ அசிங்கப்பட்டிருக்காரு. அதாவது ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். ஒரு கேட்ட கேள்வியில் ஒரு 6 கேள்வி எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. இவர் என்ன மனநிலையில் படித்தாருன்னு தெரியல. 4 நிமிஷம் வந்து அதை பற்றி ஒரு கூகுளில் ஆராய்ஞ்சிட்டு போயிருந்தா கூட, அல்லது ஒரு ஏஐட்டு கேட்டிருந்தா கூட அது ஏஐ சொல்லியிருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் பேசலாம், இதெல்லாம் பேசக்கூடாது, இந்த நாகப்பட்டினத்தில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அதுவே பட்டியலிட்டுரும். ஏன்னா அதை விட்டு இவர் போய் யாரோ எழுதி கொடுத்து வச்சு பேசி அசிங்கப்பட்டது தான் மிச்சமாக இருக்குது. இது மாதிரி வந்து இது ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, 6 மாதம் ஒட்டுமொத்தமாக அந்த 8 விஷயத்தையும் வந்து தோல் வச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன். இதற்கு மேலே அவர் எங்கேயுமே போய் பேச முடியாத அளவுக்கு பேசினாலும் வந்து நான் வழக்கத்துடன் அதாவது உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதை மக்கள் மத்தியில் வந்து எது பேசினா எடுபடுங்கிறத கூட அடிப்படை கூட தெரியாமல் இருக்காரு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டதுன்னு ஒரு விஷயம் சொன்னார். அது தொழிற்சாலையே கிடையாது, ஒர்க் ஷாப்பு. அப்படின்னா ஒர்க் ஷாப் வேறு, அதாவது ஒரு ரயில் இன்ஜினுடைய ஒர்க் ஷாப் இருக்குது, அதான் ஒரு ஒர்க் ஷாப், அதான் அந்த பட்டறை தான் கரெக்டு. அந்த ஒர்க் ஷாப்புக்கும் ஃபேக்ட்ரிக்குமான வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் இடமாற்றம் செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். இதுதான் சொன்னேன்ல, அரசியலில் வந்து அவர் வந்து அறியா பிள்ளையாக இருக்கிறார். அதனால் இன்னும் வளரணும், டெய்லி வந்து மக்களை சந்திக்கணும். வீக்கெண்டு மட்டுமே வந்து இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கு வந்து ஊர் போய் சேர்றதுங்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போயிட்டு வந்தால் கூட்டம் எங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. திருச்சியிலேயே இவங்க பண்ண இதை பார்த்தோம். ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு வந்து வேணும்னே 5 மணி நேரம் ஆக்குனாங்க, ஆனால் போகிறதுக்கு வந்து 1/2 மணி நேரத்தில் போயிட்டாங்க. அதே கூட்டம் வந்து உங்களை மறிக்கலையா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இதுதான் வந்து உங்களுடைய அரசியல் அப்படின்னா, இந்த அரசியல் பருப்பு இங்கே வேகாது தமிழ்நாட்டில். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.